வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். கார்த்திகை மாதம் என்பது ஒரு தீப மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோம். அதாவது வீடு முழுவதும் ஊரெங்கும் விளக்கு வைத்து தீப ஒளியை இறைவனாக நாம் காண்கின்றோம். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு காஞ்சி மகா பெரியவர் ஒரு மட்டை தேங்காய் பரிகாரம் சொல்கிறார். அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவு. அடிமுடி காணா இறைவன், ஆதிசித்தன், பரம்பொருள், அக்னி ஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் தன்னை அக்னி ரூபமாக தீப சுடராக காட்டிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அதனால தான் அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்க. இப்போ இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு மட்டை தேங்காயை வாங்கி அதில் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் சேர்த்து நம்மளுடைய சகோதரர்களுக்கு கொடுத்தால் கொடுக்கிற நமக்கும் நம்முடைய ஆயுள் விருத்தியாகும். அதை வாங்குகிற நம்மளுடைய சகோதரிகளுக்கும் ஆயுள் விருத்தியாகும். அதன் மூலம் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் களைந்து இதுவரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தால் கூட இந்த மட்டை தேங்காயை நம்மளுடைய சகோதரிகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் நம்ம நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு திருப்புமுனை ஏற்படும். அப்படிங்கிறது தான் காஞ்சி மகா பெரியவர் இந்த மட்டை தேங்காயை இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு உங்களுடைய சகோதரிகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு விருந்து உபசாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். எது எப்படியோ நம்மளுடைய கூட பிறந்த பெண் பிள்ளைகள் நல்லா இருந்தால் நம்மளுடைய குடும்பமும் நல்லா இருக்கும். அதனால் இந்த மட்டை தேங்காயை வாங்கி அதில் நான் சொன்ன பொருள்களெல்லாம் வச்சு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு உங்களுடைய சகோதரிகளுக்கு கொடுத்து அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுங்க. வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.